வெல்கம் டு விவா ஷான் சேனல். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. ஸோ என்னடா இதை வீடு லாக் பண்ணிகிட்டே பேசுகிறியே அப்படின்னு ஆமாங்க. ஸோ காலையில் தூக்கம் இல்லை, அந்த 5 மணிக்கு தான் ஏஞ்சிட்டோம். சரி போய் சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். டீ பாய் கடை இருக்குமா என்னன்னு தெரில, நாம் போகிற சமயத்தில் போய் பார்க்கலாமா. ஸோ நம்ம வாய்ஸ் விட்டு வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆகுது, வெறும் ஷார்ட்ஸ் தான் போட்டுருக்குறோம். இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா வண்டி? ஒரு மனுஷனுக்கு காலையில் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காக டீ கொஞ்சம் குடித்தாதான் நிம்மதியாக இருக்கும். ஸோ அதுக்காக எனக்கு பிடிச்ச டீ பாய் கடையில் தான் போய் குடிப்பேன். பார்க்கலாம் இருக்குதா இல்லையான்னு. அந்த வண்டி சாவி எடுத்துகிட்டு வரவா? இல்லை இல்லை எந்திவே ஆமாம். இந்த டீ பாயில் தான் நாங்கள் டீ குடிக்கிறது எப்போவுமே. 10 நிமிஷம் ஆகுமா தெரியும், காலையில் நான் கிளம்பும் போதே தெரியும் 10 நிமிஷம் ஆகும்ன்றது. வேறு வழி குடிச்சு தானே ஆகணும். ஸ்கூலெல்லாம் லீவுன்றதுனால 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா காலையில் நம்ம கடை திறந்துடுவோம். இப்போது ஸ்கூல் லீவுன்றதுனால நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு தான் வராங்க, நம்ம கடைக்கு லேட்டாக தான் வராங்க. அதனால் நம்ம இப்போலாம் கடை கொஞ்சம் லேட்டாக தான் திறக்கிறோம். ஸ்கூல் என்றைக்கு ஓப்பன் ஆகுதோ அன்றைக்கி என் பெண்டு கிஞ்சிரும். காலையில் ஏஞ்சி அதுவும் இப்போ என் பிள்ளை அனுஷ் பாப்பா பார்த்தீங்கன்னா ஒன்றுவா கேட்க ஆரம்பிச்சிட்டான். வறுவல் தான் கேட்குறான், எறாத்தொக்கு தான் கேட்குறான், பிரியாணி வாங்கினு தான்றான். இப்போ கண்டிப்பாக நான் ஸ்கூலுக்கு அவன் போகும்போது நான் சாப்பாடு செய்ய லேட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்களேன், போயிட்டு ஹைதராபாத் பிரியாணி வாங்கிட்டு வந்து குத்துருமா, நீ ரெஸ்ட் எடுன்னுவான். 500 ரூபா செலவு வைக்கிறான் எனக்கு. நம்ம டீ வந்துட்டு பிறகு உங்களுக்கு பிடிச்சிட்டு நாங்கள் பார்க்குறோம் சுறுசுறுப்பாய். இப்போ நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டீ போடுறதுக்கு லேட் ஆகுமா, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இது வாக்கிங்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு வீடெல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நம்ம கிளம்பிட்டோம். அப்படியே நடந்துட்டு ஸோ யாருக்கு வீடு பார்த்தா எங்களுக்கும் தேவைப்படுது, எங்கள் மாமாவுக்கும் வீடு தேவைப்படுது. அதனால நாங்கள் வீட்டை பார்க்குறதுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். என்னவாப்பா? இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நிம்மதியாக இருக்கிறதுக்கு தாங்க வீடு. அந்த நிம்மதி தான் நாங்கள் தேடிட்டு இப்போது அலைஞ்சிட்ருக்குறோம். ஏன்னா சில ஜென்மங்களால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிம்மதி இல்லாத போகுது. அந்த ஜென்மங்கள் எதிரில் நாங்கள் ஒரு நாள் நல்லா ஆகி தான் காமிப்போம். இப்பயே நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். அதனால் வயிற்றுச்சலை நம்மளால் நிம்மதியாக வாழ விட மாட்டேங்குது. அந்த ஜென்மங்கள் எதிர்லேருந்து போகணும், அப்போ தான் நாங்கள் நல்லா இன்னும் இருப்போம். அதை பார்த்து அவங்களுக்கு வயிற்றுச்சல் பட்டு சாகணும். என்னவாப்பா? கரெக்டு தானே நான் சொல்கிறது? காலையில் டென்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு பார்க்குறேன் நான். சரி ஓகே மக்களே, நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இந்த ஏரியாவில் நம்ம டீ தான் குடிச்சிட்டு வந்துட்டோம். ஆனால் புதுசாகுது இது இடமே, நான் வந்தது கிடையாது இது வரைக்கும். இது உள்ளலாம் போனால் அந்த பக்கம் அந்த இது வசந்தனுக்கு வருதுல்ல, வசந்தனுக்கு போகிறோம். இந்த ரோஸ் கலர் பில்டிங் தெரியுதுங்க பார்த்தீங்களா, அந்த வீடு தான் கேலியாக இருக்குதா. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்களா. புது வீடு இப்போ தான் கட்டுறாங்க, அதை தான் பார்த்துருக்குறோம். சூப்பராக இருக்குது வீடு, வெளியிலேருந்து அழகாக இருக்குது, செப்பரேட்டு பார்க்கலாம். இப்படி ஷானும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, இதுக்கு மேலே நம்ம என்னத்தை மூடி மூடி மறைச்சி வைக்கிறது. நம்மளே உண்மையாகவே சில ஜன்மங்க நிம்மதியாக வாழ விட மாட்டோங்க, என்னையும் என் வீட்டுக்காரையும். அதுங்க எதிரிலனா நம்ம பெரிய ஆளாகி காமிக்கணுங்க. கண்டிப்பாக பாருங்கள், நம்ம வீடை போய் பார்த்துட்டு இப்போ தான் வந்தோம். ஸோ அவங்க தூங்குறாங்களா, 8 மணிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் நமக்கு நிறைய வீடு இருக்குது. அவங்க நினைப்பாங்க அவங்களுக்கு ஒரு வீடு தான் இருக்கணும், நமக்கு நிறைய வீடுங்க இருக்குது. இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடுனா இல்லாதவங்களுக்கு 10 வீடுன்னு சொல்லிட்டு கடவுளே சொல்லியிருக்கிறாரு. டிவைக்கு போய் டீயெல்லாம் குடிச்சிட்டு காலையில் சின்ன வேலைலாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த என்ன வேலைன்றது அடிக்கடிக்கு நான் சொல்ல விரும்பலை.
அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டாக போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ தான் வந்து கடையே திறந்தோமே. ஸோ நீங்கள் நினைக்கலாம், என்ன ஷானு காலையிலே டென்ஷனாக பேசியிருக்கிறாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாப்பா? நான் பேசவா? என்ன அது என்ன பேசுனாங்கன்னு தெரியலையே ஷானு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்களை யார் கேவலமாக பேசுகிறாங்களோ, யார் என்ன செய்கிறாங்களோ அவங்க கண் முன்னே கடவுள் பார்த்தீங்கன்னாக்கா மேலே உயரத்து தான் வைப்பாராம் அவங்கள. ஏன்னா அவங்க பார்க்கணுன்றதுக்காகவே வந்து கடவுள் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோன்றது அது கடவுளுக்கு தெரியும். ஏன்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி போன புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எங்களை மாரி கஷ்டம் நிறைய பேர் அதுக்கு மேலேயே பட்டிருப்பாங்க. நாங்கள் பட்ட கஷ்டத்தை நான் சொல்லணுன்னாக்கா நிறைய இருக்காது. அதை நான் தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். குழந்த பிறந்த புதுசில் இவர் கஷ்டப்படுறது எல்லாமே நான் படுறது, வீட்டு வாடகை கொடுத்துன்னு பாப்பாக்கும் பார்த்துக்குன்னு இவ்வளோலாம் கஷ்டம் தாண்டி இன்றைக்கி கடவுள் இந்த அளவுக்கு வச்சுருக்கிறன்னா எங்களோட நல்ல ஒரு குணத்தையும் எங்கள் நல்ல ஒரு மனசை பார்த்து தான் கடவுள் இவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்கிறாரு. நான் கடவுளுக்கு தான் நன்றி சொன்னேன். இப்போ நான் இந்த நிலைமைக்கு ஆகி இந்த வீடியோ எடுத்து அதை நான் பேசுகிறேன்னா அது நீங்களும் ஒரு எனக்கு காரணம். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எனக்கு கொடுத்து நீங்கள் இருக்கிறீங்க. உங்களால் சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு 14,000 சில்லற சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இவ்வளோண்டு நான் வீடியோ போட்டு நான் இவ்வளோ ரீச் ஆகியிருக்கிறேன். காரணமே அது எல்லாமே நீங்கள் தான். கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுற வீடியோவில் தான் இன்னும் என்னால் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போட முடியுது. அந்த வீடியோஸ்க்கும் சில பேருக்கு வயிற்றுச்சல், இப்போ எப்படி இருக்கிறாளே எப்படி பண்ணுறாளே அப்படின்றது வயிற்றுச்சல். நமக்கு நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்ற மாரி நம்ம வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ மக்களே கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் கண்டிப்பாக இன்னமும் ஆதரவு கொடுத்துட்டே வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விவா சேனல் சப்போர்ட் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நான் வைப்பா பாய் சொல்லிடுறேன். அவர் காலையில் டென்ஷனாக இருக்கிறார்.